வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி பெரியார் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காரு. அவர் பிறந்தநாள் அதுவுமா நேத்து. இது மிகப்பெரிய ஷாக்குங்க. எனக்கும் தான். ஒரு விஜய் ஃபேனா, ஒரு அரசியல் மாற்றம் வரும்னு நெனைச்ச எனக்கு, இது மிகப்பெரிய ஷாக்கு. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே ஆஹா! என்னடா இதுன்னு. இது ஒரு அரசியல் தந்திரமா? இல்ல நம்ம திராவிட கட்சிக்கு எதிரா ஒரு அரசியலை கொண்டு வரணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடும்போது, கடைசியில நம்ம தளபதியே அரசியலுக்கு வராரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் நேத்து நடந்த நிகழ்வு நெறைய பேர கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கு. பட் நெறைய விஜய் ஃபேன்ஸ் ஓகே பெரியார் சூப்பர்ரா! ஐயோ! தலைவரு இது பண்ணிட்டாரு. பெரியார் நல்லது பண்ணியிருக்காரு தானே! நம்மளும் பெரியார் இது பண்ணுவோம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அதாவது எல்லார்கிட்டயும் நல்ல விஷயங்கள் இருக்கு. அவர் நெறைய அந்த மூட நம்பிக்கைகள்லாம் எதிரா பேசியிருக்காரு. பெண் விடுதலைலாம் பேசியிருக்காரு. ஸோ அந்த ரீதியா இருக்கும். மற்றபடி ரொம்பலாம் இதை டீப்பாலாம் யோசிக்க தேவையில்ல. அவர் எல்லாரும் நேற்று ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பிரதமர் மோடியை கூட அவர் வாழ்த்து தெரிவிச்சாரு. ஸோ மோடிக்கே பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் நேற்று. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. அவர் என்ன சொல்கிறது, எல்லார்கிட்ட இருந்தும் நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி போகுது. பட் இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் தெரிஞ்சவங்க இதை ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எப்போ கிடைக்கும்னா, ஏன்னா நம்ம ஓகே இதெல்லாம் ஓகே இன்ஸ்பிரேஷன் பெரியாரோட வச்சுக்கலாம், அப்புறம் தப்பு கிடையாது எனக்கு. பட் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம யாராவது எதிர்த்து தான் ஆகணும். இப்போ கரண்ட் ஆட்சியை டிஎம்கே எதிர்த்து ஆனால் தான் அதுக்கு தான் விஜய் வராரு, இல்லைன்னா விஜய் வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஸோ அது மாநாடு நடக்கும்போது இன்னும் நம்மளுக்கு கிளியராக தெரியும். பட் இதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். எப்படி பார்க்கலான்னா, அதாவது ஃபஸ்ட்டு மோடி பிறந்தநாளுக்கு ட்வீட் போடுறாரு. அதை பார்த்தோன்னே எல்லா டிஎம்கேலுங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தியாடா உங்கால் சங்கீதாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடித்து குஷி ஆகிட்டாங்க. அடுத்து ஒரு 2 ஹவரில் இந்த நியூஸை போட்டு இந்த டேரெக்டாக போயிட்டு இப்போ பெரியார் சிலைக்கு அவர் மாலை வச்சதையும் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னொன்று 2 பெரியார் சிலை இருக்குது. இந்த மவுண்ட் ரோலே ஒன்று இடத்துல இருக்குது, ஓகேங்களா. அங்கே பார்த்திங்கன்னா ஒன்று டிஎம்கே அவங்க போடுவாங்க, இன்னொரு இடத்துல ஏடிஎம்கே போடுவாங்க. அந்த 2 இடத்தையும் விட்டுட்டார் இவர், மெயின் இடத்துக்கே போயிட்டார். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தில் நிறைய அரசியல் இருக்குது. அது நல்லா யோசிச்சா பண்ணியிருக்காரு. ஸோ அவனுங்களால கலாய்க்கவே முடியல. என்னடா இது, ஏன்னா எப்போவுமே நம்ம எதிர் அரசியல் பண்ணிட்டா டிஎம்கே சம்மந்தப்பட்ட பெரியாரெலாம் டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியாலஜி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு அவனுக்கு கிடைக்கும். என்ன இவன் நம்மளோட ஆயுதத்தையே நம்மக்கிட்டே எடுத்துட்டான், நம்மளுக்கு எதிராக யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சில பேர்லாம் எவ்வளோ பைத்தியம்னா, அந்த மோடி ட்வீட் போடும்போது திட்டினாங்க. அதுவே பெரியார் இந்த இது போடும்போது சூப்பர் தலைவா சூப்பர் இப்போ தான் நீ கரெக்டாக போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிப்பட்ட அறிவாளிகள்னு பாருங்கள். இவங்க கையில் தான் நம்ம இந்த ஆட்சி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. சரி விடுங்க, இவனுங்களை விடுங்க, அதான் சொல்கிறேன். பட் விஜய் அவர் பெரியார்னா அதுக்குள்ளே டீப்பாலாம் போல். அவர் பண்ண சில விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அவரும் முக்கியமான ஒரு தலைவராக இருந்திருக்காரு, ஓகேங்களா, தமிழ்நாட்டில். ஸோ அதனால் அவர் சொன்ன நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக பண்ணுறாரு. ஏன்னா அப்படி இருந்த மோடிக்கும் பெரியாருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டு, ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இதை நம்ம அதுவும் என்ன நாட்கள், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு எனக்கு ரொம்ப தமிழ் அந்த பற்று உள்ளவனா எனக்கு சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம கடந்து போவோம். இதை அவர் மரியாதை செலுத்தியிருக்காரு. பட் அது எண்ட் ஆஃப் த டே நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும். அவர் கண்டிப்பாக எதிர்ப்பு அரசியல் நடத்தி தான் ஆகணும். டிஎம்கே எதிராக சில விஷயங்கள் பேசி தான் ஆகணும். அதேமாதிரி மத்திய அரசுக்கு எதிராக சில விஷயங்கள் பேசி தான் ஆகணும். இப்படியே மௌனமாக எல்லாருக்கும் மரியாதை செலுத்திட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகவே முடியாது. அதுதான் அரசியல். ஸோ அதனால தான் மாநாடு ஏற்கனவே செப்டம்பரில் நடக்க வேண்டியது இப்போ தள்ளி போச்சு. அக்டோபர் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அக்டோபர் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக முடிவெடுப்போம். ஏன்னா ஒரு நாட்கள் அதுவும் எனக்கும் மௌனம் பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ இன்றைக்கே பாருங்கள், எல்லா யூடியூப்லேயும் விஜய் அப்போ திராவிட அரசியல் தான் பண்ண வராரா, திராவிட அரசியல் பண்ண வராருன்னா அப்போதைக்கு இவர் வரணும், அதுக்கு டிஎம்கேவே இருக்குது, ஏடிஎம்கேவே இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு அந்த மாநாட்டில் அவர் பேசுகிறது தான். விரைவில் அவர் வாய் திறந்தே ஆகணும். அதுக்காக நானும் காத்திருக்கேன். ஏன்னா இப்போ நேற்று நடந்த விஷயத்துக்கு அப்புறம் மௌனம் பல சர்ச்சைகளுக்கு சில விஷயங்களுக்கு அது ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஸோ பாப்பா மக்களே, இதில் நீங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். முக்கியமாக விஜய் ஃபேன்ஸ், விஜய் ஃபாலோவர்ஸ், டிவிகே ஃபாலோவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா இது கொஞ்சம் தப்பானாலும் ரொம்ப டிசாஸ்டர் ஆகிடும். ஸோ அதான் கைஸ். ஸோ இனிமேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.